அவனது முதல் பரப்பு. இளம் கடல் காகம் பாறையில் தனியே இருந்தது. அவனது சகோதரர்களும் சகோதரியும் முதல் நாளே பறந்து விட்டனர். அவர்களுடன் பறக்க அவன் பயந்திருந்தான். ஏனோ பாறை விளிம்புக்கு ஓடி சிறகுகளை அசைக்க முயன்றவன் பயந்து விட்டான். கீழே பறந்த கடல் பல மைல்கள் ஆழம். தன் சிறகுகள் தாங்காது என நம்பி தலையை குனிந்து இரவில் தூங்கும் பொந்துக்கு ஓடிவிட்டான். அவனுடைய சகோதரர்களும் அவனது சிறகுகளை விட சிறிய சிறகுகளை கொண்ட அவனது தங்கையும் விளிம்பிற்கு ஓடி சிறகுகளை அடித்து பறந்து சென்றனர். ஆனால் அவனுக்கு அந்த ஆபத்தான பாய்ச்சலை மேற்கொள்ள துணிவு வரவில்லை. அவனுடைய பெற்றோர்கள் வந்து அவனை உரத்த குரலில் அழைத்து கடிந்து கொண்டு அவன் பறந்து செல்லாவிட்டால் அந்த பாறையிலேயே பட்டினி கிடப்பான் என்று மிரட்டினர். ஆனால் அவனால் அசைய முடியவில்லை. அது நடந்து 24 மணி நேரம் ஆகிவிட்டது. அப்போதிருந்து யாரும் அவனை நெருங்கவில்லை. முந்தைய நாள் முழுவதும் அவன் தன் பெற்றோர்கள் தன் சகோதர சகோதரிகளுடன் பறந்து அவர்களுக்கு பறக்கும் கலையையும் திமிங்கலங்களை தோலுரிப்பதையும் மீன் பிடிக்க குதிப்பதையும் கற்றுக் கொடுப்பதை கவனித்தான். உண்மையில் அவன் தன் அண்ணன் முதல் ஹெர்ரிங் மீனை பிடித்து ஒரு பாறையின் மீது நின்று அதை விழுங்குவதை பார்த்தான். அப்போது அவனது பெற்றோர்கள் பெருமையுடன் கத்திக்கொண்டு சுற்றி பறந்தனர். காலை முழுவதும் எதிர்ப்புற பாறையின் நடுவில் உள்ள பெரிய பீடபூமியில் குடும்பம் முழுவதும் நடந்து அவனது செதுக்கப்பட்ட கண்களை காட்டி கேலி செய்தன. சூரியன் இப்போது வானில் ஏறிக்கொண்டிருந்தது. தெற்கு நோக்கிய அவனது பாறை விளிம்பில் சுட்டெரித்தது. முந்தைய இரவு முதல் சாப்பிடாததால் அவனுக்கு வெப்பம் தெரிந்தது. அவன் மெதுவாக விளிம்பு வரை சென்றான். ஒரு காலில் நின்று மறுகாலை இறக்கைக்குள் மறைத்து ஒரு கண்ணை மூடி பின் மற்றொன்றையும் மூடி தூங்குவது போல் நடித்தான். ஆனாலும் அவர்கள் அவனை கவனிக்கவில்லை. அவன் தன் இரு சகோதரர்களையும் சகோதரியையும் பீடபூமியில் தலைகளை கழுத்தினுள் புதைத்து கொண்டு தூங்குவதை பார்த்தான். அவரது தந்தை தன் வெள்ளை முதுகில் இறகுகளை சீர் செய்து கொண்டிருந்தார். அவனது தாய் மட்டுமே அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் பீடபூமியில் ஒரு சிறிய மேட்டின் மீது நின்றிருந்தாள், வெள்ளை மார்பை முன்னோக்கி நீட்டியபடி. அவ்வப்போது தன் காலடியில் கிடந்த மீன் துண்டை கிழித்து அலகின் இருபுறமும் பாறையில் தேய்த்தாள். உணவை பார்த்ததும் அவனுக்கு வெறி பிடித்தது. உணவை கிழித்து உண்ண அவனுக்கு பிடித்திருந்தது. அலகை அவ்வப்போது ஈரப்படுத்திக் கொள்வான். காவ் 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 என்று கத்தி தனக்கு உணவு கொண்டு வர கெஞ்சினான். காவ் காவ் என்று அவள் ஏளனமாக திரும்ப கத்தினாள். ஆனால் அவன் தொடர்ந்து பரிதாபமாக கூப்பிட்டான். ஒரு நிமிடத்திற்கு பிறகு அவன் மகிழ்ச்சியுடன் கத்தினான். அவன் தாய் ஒரு மீன் துண்டை பொறுக்கி அவனிடம் கொண்டு வந்திருந்தாள். அவன் ஆவலுடன் குனிந்து கால்களால் பாறையை தட்டி அவள் பறந்து வரும்போது அவளருகே செல்ல முயன்றான். ஆனால் அவள் அவனுக்கு நேர் எதிரே வந்ததும் சிறகுகள் அசையாமல் நின்றாள். மீன் துண்டு அவன் அழகு எட்டும் தூரத்தில் இருந்தது. அவள் ஏன் அருகில் வரவில்லை என்று ஆச்சரியத்துடன் ஒரு கணம் காத்திருந்தான். பின்னர் பசியால் வெறிகொண்டு மீனை நோக்கி பாய்ந்தான். பெரும் அலறலுடன் அவன் விண்வெளியில் வெளியே கீழ் நோக்கி விழுந்தான். பயங்கர திகில் அவனை பற்றி கொண்டது. இதயம் நின்றுவிட்டது. அவனுக்கு எதுவும் கேட்கவில்லை. ஆனால் அது ஒரு நிமிடம் மட்டுமே நீடித்தது. அடுத்த கணம் அவனது இறக்கைகள் விரிந்ததை உணர்ந்தான். காற்று அவனது மார்பு இறகுகளிலும் பிறகு வயிற்றின் கீழும் இறக்கைகளிலும் மோதியது. அவன் தன் சிறகுகளின் நுனிகள் காற்றை கிழிப்பதை உணர்ந்தான். இப்போது அவன் தலைக்குப்புற விழவில்லை. அவனுக்கு இனி பயமில்லை. லேசாக தலை சுற்றியது. பிறகு சிறகுகளை அடித்து மேலே பறந்தான். கா 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 கா. அவன் தாய் அவனை தாண்டி பறந்தாள். சிறகுகள் சத்தமிட்டன. அவன் அலறி பதிலளித்தான். தந்தை அலறியபடி பாய்ந்து வந்தார். அவன் தன் இரு சகோதரர்களும் சகோதரியும் தன்னை சுற்றி பறந்து விளையாடுவதைக் கண்டான். அவன் எப்போதும் பறக்க முடிந்ததில்லை என்பதை மறந்து முழுமையாக மூழ்கி உயர்ந்து வளைந்து கூர்மையாக கத்தினான்.
அவன் இப்போது கடலுக்கு அருகில் அதன் மேல் நேராக பறந்து கடலை நேராக பார்த்தான். அவனுக்கு கீழே ஒரு பரந்த பச்சை கடலைக் கண்டான். அதன் மேல் சிறிய அலைகள் நகர்ந்தன. அவன் தன் அலகை திருப்பிக் கொண்டு வேடிக்கையாக கரைந்தான். அவனுடைய பெற்றோரும் சகோதரர்களும் சகோதரியும் அவனுக்கு முன்னால் இந்த பச்சை தரையில் தரையிறங்கியிருந்தனர். அவர்கள் அவனை உரத்த குரலில் அழைத்தனர். அவன் பச்சை கடலில் கால் பதிக்க கால்களை இறக்கினான். அவன் கால்கள் அதில் மூழ்கின. அவன் பயத்தில் அலறி மீண்டும் இளசிறகுகளை படபடவென அடித்தான். ஆனால் பசியால் களைத்து விசித்திர பயிற்சியால் சோர்வடைந்ததால் அவனால் எழ முடியவில்லை. அவனது கால்கள் பசுமையான கடலில் மூழ்க வயிறு அதை தொட்டதும் அவன் மேலும் மூழ்கவில்லை. அவன் அதன் மேல் மிதந்தான். அவனைச் சுற்றி குடும்பம் கத்தி புகழ்ந்தது. அலகுகளால் டாக்ஃபிஷ் துண்டுகள் வழங்கின. அவன் முதல் பறத்தலை முடித்திருந்தான்.